எத்தனை குழந்தைகளுக்கு உங்களுடைய பிள்ளையிடத்திலே போய் கேட்டு பாருங்கள். பின்னால ஒரு கவுண்ட் டவுன் போகுது, இதான் நம்மளோட வாழ்க்கையும். அல்லாஹ் எப்படி இந்த சாஃப்ட்வேர் ஆரம்பிச்சு விட்டுட்டு இப்ப கவுண்ட் டவுன் போயிட்டு இருக்குதோ இக்காமத்துக்கு, அது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா ஆரம்பிச்சுட்டா நம்ம பிறந்த உடனே நமக்கும் ஒரு நேரத்தை போட்டு கவுண்ட் டவுன் போய்கிட்டு தான் இருக்குது. இன்னும் எத்தனை செகண்ட், எத்தனை நிமிடம், எத்தனை மணித்தியாலங்கள் மிச்சம் இருக்குன்னு நமக்கு தெரியாதன் பாந்த சோதரர்களே. நம்முடைய பிள்ளையை இன்றைக்கு ஜும்மாவுக்கு பின்னால கூப்பிட்டு, மகனே நான் உனக்கு முன்னால ஜனாசாவாக படுப்பேனாக இருந்தால் அந்த நேரத்தில் நீ எனக்கு என்ன துவா மகனே கேட்பா என்று சொல்லி கேட்டு பாருங்க. யாரெல்லாம் உங்களுக்காக சொர்க்கத்தை கேட்பேண்டுவான், பாப்பா உங்களுக்காக சொர்க்கத்தை கேட்பேண்டுவான், பாப்பா அல்லாவிடத்துல நான் இப்படி இப்படி எல்லாம் கேட்பேன்னுடுவான். இல்ல பாப்பா ரசூலுல்லாஹ் 3வது ரக்காத்துக்கு பின்னால் என்னுடைய ஜனாசா தொழுகையில ஓதுறதுக்கு ஒரு துவா சொல்லி தந்தாங்க, துவாவை சொல்லு மகனே என்று சொல்லி பாருங்கள். எத்தனை பிள்ளைகளுக்கு அது பாடம் என்பது உங்களுக்கு விளங்கும். ஓத வைத்து பாருங்கள். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு. எத்தனை பேருக்கு பாடம் பிள்ளைகளுக்கு, எத்தனை தந்தைமாருக்கு பாடம். முதல்ல வாப்பாவுக்கு பாடம் இருக்கணுமே, மகனுக்கு பாடமாகி இருக்கிறதுக்கு. பாப்பாவுக்கு பாடம் கிடையாது, பிள்ளைக்கு பாடம் கிடையாது. எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே கேட்கிறான், ஃபைன தத்ஹபூன், எங்கே அப்பா போய் கொண்டிருக்கிறீர்கள், என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கேட்கின்றான், எங்கே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைக்கு நம்மை ஜனாசாவாக வைத்து நமக்காக ஓதுவதற்கு தெரியாது. நாங்கள் சிறந்த தந்தையா? நாங்கள் அந்த சிறப்பு பெற்றவர்கள்? நாங்கள் அந்த சிறப்பு பெற்றவர்கள் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளை நமக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளையாக வர வேண்டும். ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால் 3 விடயங்கள் அவனை நோக்கி வரும் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யத்ஊ லஹா, அவனுக்காக வேண்டி அவனுடைய சாலிகான குழந்தை கேட்கின்ற பிரார்த்தனை அவனுக்காக வேண்டி வந்து சேரும் என்று சொன்னார்கள். பிரார்த்தனை செய்வதற்கு ஞாபகம் இருக்க வேண்டுமே, நம்முடைய தந்தைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டுமே. இந்த இடத்திலே நம்முடைய எத்தனை தந்தைமார் மரணித்து இருக்கின்றார்கள் யோசித்து பாருங்கள். தந்தை மரணித்து விட்டார்களா இல்லையா? மரணித்து 50 வருடங்கள் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. மரணித்து 20 வருடங்கள் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. 20 வருடங்கள் போனது என்பதற்காக வேண்டி அவர் நமக்கு தந்தை இல்லை என்று ஆகுமா? அல்லது கபருக்குள்ளேதான் நம்மை அவர் எதிர்பார்க்காமல் இருப்பாரா? நம்முடைய துஆ அவருக்கு தேவை. அவர் மரணித்து 20, 30, 50, 100 வருடங்கள் ஆனாலும் நம்முடைய துஆ அவருக்கு தேவை. அந்த துஆவோடு தான், அந்த தேவையோடு தான் கபருக்குள்ளே இருக்கிறார். எத்தனை தந்தைமாருக்காக வேண்டி, எத்தனை பிள்ளைகள் இந்த இடத்தில் இன்றைக்கு நாங்கள் நேற்று இரவு தொழுத தராவிய தொழுகையிலே, கியாமுல் தொழுகையிலே நாங்கள் துஆ கேட்டோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தொழுகையிலே சுஜூதுகளில் எத்தனை தந்தைமாருக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அப்படித்தான் நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றோம் போல இருக்கின்றது அன்பார்ந்த சகோதரர்களே. நம்முடைய பிள்ளைக்கும் இந்த நிலைமை வருமாக இருந்தால்